கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல உங்களை மறுபடியும் தேவ செய்தி கொடுக்க முடியாத உங்க மத்தியில் ஆண்டவர் கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக வீடியோ பார்க்குறீங்க, தேவ செய்தியை கவனித்து கேட்குறீங்க, அநேக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் கொடுத்துருக்கீங்க. உங்களால் முடிஞ்ச வரையும் நீங்கள் செஞ்சுருக்க உதவிக்கு தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அநேக இடங்களுக்கு நீங்கள் செய்த இந்த காரியம் அநேக ஜனங்கள் மத்தியில் கொண்டு போய் இன்னைக்கு அநேக பேர் பார்க்கும்படியாக நீங்கள் செய்த உதவியும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கு அதுக்கேற்ற பலனை தருவா. தொடர்ந்து வீடியோ பாருங்க, தேவ செய்தியை கேளுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தியான வசனம் யோனாவின் தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் சொல்றார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமா பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்போ யோனா தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து போய் மகா நகரமாகிய நினைவே பட்டணத்துக்கு போ. அது பெரிய ஒரு சிட்டி. அப்போ அங்க போய் நீ என்ன பண்ண, அவர்கள் செய்த அக்கிரமங்களுக்காக நீ அவர்கள் விரோதமா பிரசங்கி அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த தீர்க்கதரிசிக்கிட்ட ஒரு பெரிய பட்டணத்துல போனா அங்க பெரிய ராஜாக்கள் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிற இடத்துல நீ போய் அதுக்கு விரோதமா பிரசங்கி அப்படின்னு சொன்னா அது சாத்தியமாகாது. அது சொல்லும் போது ஒரு பயம் வரும். அப்போ பயந்து போய் இவர் என்ன பண்ணிட்டாரு, ஐயோ இது போனா இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொன்னா அந்த நகரத்துல நம்மளை என்ன பண்ணுவாங்க, கொன்னு போட்டுருவாங்க. இது மாதிரி ஒரு சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் இப்படிலாம் சொன்னா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. அவங்கள கண்டித்தாலும் சரி, அவர்கள் செய்யற துரோகங்களையும் அவர்கள் செய்யற அக்கிரமங்களை நீங்க சொன்னாலும் சரி, அதை கண்டிப்பா ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அப்போ அப்படி ஒரு சின்ன இடங்களிலேயே அதை ஏற்றுக்கொள்ளாம விரோதிக்கிற ஜனங்கள் மத்தியில ஒரு மகா நகரமாகிய நினைவே பட்டணத்துக்கு போய் அங்க நீ போய் அவர்கள் செய்த அக்கிரமத்தை நீ அவர்களுக்கு விரோதமா பிரசங்கின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இவர் பயந்து என்ன பண்ணிட்டாரு, தர்சீஸ் கப்பல்ல ஏறி, கூலி கொடுத்து ஒரு கப்பல்ல ஏறி தர்சீஸ் பட்டணம் அந்த பக்கம் போயிடலாம்னு சொல்லிட்டு ஓடிட்டார். எதுக்கு ஓடினாரு, தேவனை இந்த ஜனங்கள் நம்மளை கொன்று போட்டுருவாங்களே, இது போய் நம்மளால இந்த பெரிய வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லி பயந்து ஓடிட்டார். பயந்து ஓடுனது நிமித்தமா அங்க பெரிய ஒரு உயிருக்கு பயந்து அவர் ஓடுறாரு. ஆனாலும் இயற்கை அவருக்கு வழி கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரு ஊழியக்காரனோட தேவனாய் கர்த்தர் கூட வருவார். அவர் ஒரு காரியத்தை செய்யன்னு சொல்லும் போது கண்டிப்பா அவர் தான் கூட வருவார். அவர் தான் தீர்க்கதரிசிக்கு நான் உனக்கு வாயா இருப்பேன்னு சொல்றேன். அப்படி அவரோட வார்த்தையை சுமந்து கொண்டு போகும்போது வார்த்தையான தேவன் அவங்களோட கூட தான் வராரு. அதை அவர் என்ன பண்ணல, தேவன் வர்றாரு, தேவன் நம்மளோட இருக்கிறாரு என்ற அந்த நம்பிக்கை இல்லை, விசுவாசிக்கல. அதை விட்டு நான் தான் இதை போய் செய்ய போறேன்றதுல போனாரா என்னன்னு தெரியல. ஆனாலும் அவர் என்ன பண்ணினாரு, பயந்து ஓடிட்டாரு. உயிருக்கு பயந்து அந்த அந்த செய்ய சொன்ன வேலையை விட்டுட்டு வேற தேசத்துக்கு புறப்பட்டு போனார். அங்க போனா கடல் கொந்தளிக்குது. பயங்கரமான ஒரு சேதங்கள், உயிர் சேதங்கள் வர்ற மாதிரி அள்ளும்போது கடல் நடுங்க ஆரம்பிச்சது. ஏன்னா கர்த்தருடைய மனுஷன், கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வர்ற மனுஷன் நம்மளோட கடல் மேல ஏறி வரும்போது தேவனாய் கர்த்தரும் கூட தான் வருவார். ஏன்னா வார்த்தை எங்க இருக்கோ அங்கதான் தரிசனம், எங்க இருக்கோ அங்கதான் தேவனாய் கர்த்தர் இருப்பார். அது பயந்து நடுங்குது, அது கொந்தளிக்குது. இவருக்கு அப்பவும் தெரியல. ஆனாலும் ஒண்ணு சமுத்திரத்துல தூக்கி என்னை போட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அநேக பேர் அழிய போறாங்க. ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன் செய்யற அந்த காரியத்தை நிமித்தமா அநேகருக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு
இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரிஞ்சு அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நாம இங்க இருந்தா இந்த ஜனங்களுக்கும் பிரச்சனை, இந்த கப்பலும் சேதமாகும், கடலும் அடங்காம இருக்கும். கண்டிப்பா நம்மள தூக்கி உள்ள போட்டுட்டாங்கன்னா, எல்லாம் அமைதியாயிரும்னு அவருக்கு தெரிஞ்சனால, என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க. அப்போ அந்த ஜனங்கள் அப்பவும் பயந்து போய் இந்த இரத்த பழி எங்க மேல வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க, சரின்னு தூக்கி போட்டுட்டாங்க. தெய்வநாயக கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் யோனாவை விழுங்கிக் கொண்டது. தேவன் ஒரு மனுஷனை கொண்டு செய்ய நினைத்த திட்டங்களை கண்டிப்பா அவனை கொண்டு தான் செய்வார். அப்போ மீன் ஏன்னா கடலுக்குள்ள அவர் விழுந்துட்டாரு. கடல் அவரை அழித்து போட்டுரும். அவர் காணாம போயிடுவாரு. கடல் அவரை விழுங்கி போட்டுரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் அப்படி கடல்ல ஸ்ட்ரெயிட்டா இருந்திருந்தா அவர் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது வயிற்றுக்குள்ள அவரை வயிற்று பாதுகாத்தது. 3 நாள் 3 நாள் இரவும் பகலும் அந்த வயிற்றுக்குள்ள அந்த அந்த யோனா உள்ள மாட்டிக்கொண்டார். மீன் ஆண்டவர் சொல்லாம எந்த இடத்துலயும் அதை கக்கவும் முடியாது. அதுவும் பயப்படுது. இந்த யோனா உள்ள மாட்டிக்கொண்டு இவரும் பயப்படுறார். 2 பேருக்கு இடையில இப்படி நடக்குது. அப்போ மீனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, யோனா சரி ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்றார். 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர் அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்து பொருத்தனை பண்ணுவார். பண்ணும்போது அவர் பொருத்தனை பண்ண உடனேயே தேவன் மீனுக்கு கட்டளையிட்டாராம். அப்போ மீனை கரையில போய் யோனாவை கக்கி போடுன்னு சொல்லி, கரையில போய் நீ யோனாவை கக்கி போடுன்னு சொல்லி மீனுக்கு கட்டளையிட்டார். ஏன்னா அதோட இயல்பான சுபாவம், நீ கக்குன்னு அவர் சொல்லியிருந்தா அது தண்ணிக்குள்ள கக்கி விட்டுருந்தா திருப்பியும் யோனாவுக்கு உயிருக்கு ஆபத்து தான். அதை நீ போய் கரையில போய் கக்கணும்னு சொல்லி அதுக்கு கட்டளையிட்ட உடனேயே அது கரையில கக்கி போட்டது யோனாவை. அதுக்கப்புறமா தேவன் சொன்ன காரியத்தை அவர் கொண்டு போய் அந்த ஜனங்களுக்கு போய் சொல்றார். யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அவர் போய் அந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல, நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவேக்கு போ, நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தைகளை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். மறுபடியும் அதே வார்த்தையை சொன்னார். அதுக்கப்புறம் அவர் போய் தேவ வார்த்தையை கொடுக்கும் போதோ அதை தொடர்ச்சியா நீங்க வாசித்து பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த நகரமே 3 நாளைக்குள்ள விசித்திரமா மாறிடுச்சான், வித்தியாசமா மாறிடுச்சு. ஏன்னா இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கேட்ட உடனேயே அந்த தேசம் ஒரு ஒரு என்ன ஒரு கலவர பூமி ஆகல, விசித்திரமா வித்தியாசமா மாறிடுச்சான். அங்க ராஜாவுக்கு இந்த வார்த்தை போன உடனேயே அவர்கள் பயந்து நடுங்கி அவர்கள் உபவாசித்து தேவனிடத்துல அழுது புலம்பி அவர்கள் என்ன பண்ணுனாங்க, அந்த அப்படியே அழுது புலம்பி அவர்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆடு மாடுகள் எல்லாம் உபவாசம் பண்ணி தேவனுக்கு பயந்து அந்த இடத்துல தேவன் இடத்துல கெஞ்சும் போதோ தேவன் சொல்றாரு, தேவன் அந்த ஜனங்களுக்காக இந்த தீங்குக்காக அவர் மனஸ்தாபப்பட்டாராம். இவ்வளோ ஒரு நல்ல ஜனங்களா இருக்காங்களே, அவர்களுடைய தப்புகளை சொல்லும் போதோ அதை ஒரு தீர்க்கதரிசி சொல்ல உடனேயே இவர்கள் மனம் திரும்பி அவர்கள் தேவனுக்கு பயந்து நடுங்கி ஒப்பு கொடுத்து அவர்கள் ஆடு மாடு குழந்தைகள் எல்லாம் உபவாசித்து தேவனிடத்துல அழுது ஜெபிக்கிறாங்க, எங்களை காப்பாற்றுங்க என்று சொல்லி. இந்த கொடுமையான இதிலிருந்து தேவன் நம்மளை விடுவிக்க கூடுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட கூட அவர்கள் இப்படி அவர்கள் அழுது தேவனிடத்துல ஒப்புரவாகும் போதோ தேவனாய் கர்த்தர் அந்த ஜனங்களுக்காக மனஸ்தாபப்பட்டார். ஐயோ, இப்படிப்பட்ட ஜனங்களை நம்ம அழித்து போட நினைச்சோமே என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு
அவர்களுக்கு செய்ய வேண்டிய தீங்கை அவர்களுக்கு செய்யாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் மனம் இறங்கினார். அப்போ ஒரு மனம் திரும்புதல் தேவனுடைய கோபத்தையே மாற்றிவிடும். அவர்கள் அழிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணா கூட அவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்து அவருக்கு முன்பாக கெஞ்சி பிரார்த்திக்கும் போதோ தேவன் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அப்போ அவர் இறங்கிட்டார். அவரால் முடியல. பிள்ளைங்கள் வந்து தகப்பன் இடத்துல அள்ளும் போதோ எந்த ஒரு தகப்பனா இருந்தாலும் நான் உன்னை திருப்பி வந்து உன்னை அழிச்சிருவேன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. அந்த காரியத்தை செய்ய வேண்டிய காரியத்தையே அதை விட்டு விலகிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தேவனை கர்த்தர் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறனால தான் அவர் தப்புகள் எல்லாம் கண்டித்து உணர்த்துவார். அவரை சரி பண்ணிக்க சொல்லுவார். ஏன்னா இந்த பூமியில இருக்கும் போதே உங்களுக்கு கிருபை இருக்குது. இந்த பூமியை விட்டு போகும் போதோ கிருபை இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க அழுது புலம்பினாலும் அது உங்களுக்கு வந்து என்ன பண்ணாது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த பூமியில இருக்கிற வரையும் உங்களுக்கு கிருபை இருக்குது. அது வரையும் அவர்கிட்ட நீங்க மன்றாடி செபித்து மன்னிப்பை கேட்டா அவருக்கு மன்னிக்க தயவு பெருத்தவராக இருக்கிறார். இந்த நாள்ல கூட ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, அன்பான தெய்வ ஊழியர்கள் எத்தனையோ பேர் ஊழியங்கள் செய்றாங்க. தேவன் உங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்றாரோ, தேவன் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை தான் செய்யறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அதை செய்யறதுக்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். தேவன் வந்து உங்ககிட்ட என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும். அதை விட்டு விட்டு மனிதர்களுக்கு பயப்படுறது, மனிதர்களுக்கு சந்தோஷப்படுத்தணும் என்று நம்ம நினைத்தா தேவனை கர்த்தருக்கு நம்ம வந்து சந்தோஷப்படுத்த முடியாது. தேவன் வந்து ஒரு கோத்திரத்துல பிரித்து எடுத்திருக்காரு, ஒரு குடும்பத்துல பிரித்து எடுத்திருக்கிறார். உங்க உங்க கூட்டத்திலேயே உங்களை மாத்திரம் பிரித்து எடுத்திருப்பார். ஏன்னா நீ உலகத்துக்கு உரியவர் அல்ல, நீ உலகத்தை விட்டு எனக்காக வர வேண்டியவர் என்று சொல்லி தேவன் ஒவ்வொருத்தரையும் ஊழியத்துக்காக அர்ப்பணிக்க அப்படிதான் பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார். பிரித்து எடுத்து வைத்து அவர்களுக்கு அநேகத்தை கற்றுக் கொடுப்பார், அநேக தரிசனத்தை வைப்பார். இவர்களை கொண்டு இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக ஒரு ஒரு காரியத்தை குறித்து ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் தேவன் வந்து அப்படிதான் வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரோ அதை சொல்றதுதான் நம்மளுடைய வேலை. இந்த எச்சரிப்பை சொன்னா அவங்க கோச்சுக்குவாங்களா? இவங்களை கண்டிச்சா நமக்கு நமக்கு ஏதாவது சப்போர்ட் கட் ஆயிருமா? அப்போ இவங்களை வந்து இது சொன்னா கோச்சுக்குவாங்களா, அதை சொன்னா அவங்க வந்து வரமாட்டாங்களா, அவங்க வந்து கோச்சுக்குவாங்களா, இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, நமக்கு ஆதரவா இருக்காங்களே, சப்போர்ட்டா இருக்காங்களே, ஊழியத்துக்கு இதுவா இருக்காங்களே, அதுவா இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவர்களுக்கு சாதகமா நாம இருக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்படல. தேவனை கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை சொல்லி அவரை திருப்திப்படுத்தவும் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் உங்களை என்னையும் தேவனை கர்த்தர் ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறார். நாம அதை விட்டு விட்டு நம்ம மனிதர்களை திருப்திப்படுத்தவோ, இவர்களை இது சொன்னா யாரும் இது வரமாட்டார்கள், இவர்கள் அந்த காணிக்கையை கொடுக்க மாட்டாங்க, இவர்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இவர்கள் வந்து எதிரா மாறிடுவாங்க, நமக்கு ஊழியம் செய்ய முடியாது, இப்படி என்றான் சொல்லி நம்ம உலகத்தோடு ஒத்து போறதுக்காக தேவனை கர்த்தர் நம்மளை அழைக்கல. தேவனை கர்த்தர் நம்மளை அழைத்தது அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தான். ஏன்னா யோனாவோட காரியத்தை நம்ம குறித்து பார்க்கும்போது தேவனை கர்த்தர் சொல்ற காரியத்துக்கு அவர் செவி கொடுத்து போயிருந்தா இத்தனை தீங்குகள் வந்திருக்காது. ஏன்னா அவர் அதே வார்த்தையை போய் சொல்லும் போது அந்த ஜனங்கள் மனம் திரும்பினாங்க. தேவனை கர்த்தர் அங்க பேசுவார், அவங்க இருதயத்துல பேசுவார். நமக்கு சொல்ல வேண்டிய வேலை மட்டும்தான் நம்மளுடையது. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நம்ம செய்ய வேண்டும். இவரே ஒரு கற்பனை பண்ணிட்டார், இவர்கள் நம்மளை கொன்று போட்டிருப்பாங்க, இவர்கள் நம்மளை அழித்து போட்டு வருவார்கள் என்று சொல்லி இவர் இஷ்டத்துக்கு இவர் போனனால அவருக்கு அநேக பிரச்சனையை அவர் சந்திக்க ஆரம்பித்தது. இந்த நாள்ல ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் நோயில கஷ்டப்படுறாங்க, வேதனையில கஷ்டப்படுறாங்க, தரித்திரங்கள், சூழ்நிலைகள் மாறல, என் சூழ்நிலைகள் இப்படியே இருக்குது என்று சொல்லி அநேகருக்குள்ள ஊழியம் செய்கிறவர்களுக்குள்ள அநேக கேள்விகள் எழும்புது. என்னுடைய சூழ்நிலை மாறலையே, என்னுடைய நிலைமை மாறலையே, நான் வந்த மாதிரியே தானே இருக்கிறேன், ஆனா என்ன ஆசீர்வதிக்கலையே, எனக்கு அதுக்கு பதிலாக நோயா இருக்குது, எனக்கு பிரச்சனையா இருக்குது, என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலையே, எனக்கு என் குடும்பத்துல ஆசீர்வாதத்தை பார்க்கலையே, மற்ற ஜனங்களுக்கு முன்பாக மற்ற விசுவாசிகளுக்கு முன்பாக நான் வந்து
இப்படி ஒரு கேள்விக்குறியா இருக்கிறேன் என்று சொல்லி அநேக ஊழியர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருக்கலாம். நாம் செய்ய வேண்டியதை செய்யும் போதோ தேவன் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அதுக்குதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நாம் இஷ்டத்துக்கு போறதுக்காக அழைக்கப்படல. நாம் இஷ்டத்துக்கு போறதுக்கான தேவன் நம்மளை பிரித்து எடுத்து நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மோசேயை அழைத்தா அவர் எத்தனை பயிற்சி கொடுத்தார் தெரியுமா? எத்தனை சொல்லி கொடுத்தார். அவரு அந்த கடல் செங்கடல் பிளக்கும், ரத்தமா மாறும், கடலை பிழைப்பீங்க, நீ இவ்வளோ காரியங்களையும் இந்த கோலை பிடி, இந்த கோல் பாம்பா மாறுது, அந்த கோலையை திருப்பி பிடிக்கும் போது அது கோலா மாறுது, உன் கையை போடும் போது குஷ்டரோகமா மாறுது, அதை வெளியே எடுத்தா வந்து நார்மலா மாறுது. இத்தனை பயிற்சி கொடுத்து எதுக்காக அவர் அழைத்தார் தெரியுமா? அவருடைய சித்தத்தை செய்வதற்காகவும் அவரோட தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக தான் தேவனாய் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். அதுக்காக தான் உங்களையும் என்னையும் அழைக்கப்பட்டிருக்கிறார். தேவனாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்தா நமக்கு பிரச்சனைகள் வராது. ஏன்னா நம்ம ஆசீர்வாதத்தை மாத்திரம் பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி வாழும் போதுதான் ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதை செய்யும் போதோ இதெல்லாம் நீங்க கேட்கவே வேண்டாம். முதலாவது என் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்போது இதெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்று வார்த்தை வசனங்கள் இருக்கு. அப்போ அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியவும் அவர் சொல்றதை செய்யவும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதன்படி செய்யும் போதோ இது எல்லாம் உங்களை தேடி வரும். சாலமோன் சொன்னாரு, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஏன்னா இது என்னால முடியாது, நான் மனுஷன். இவ்வளவு கூட்ட ஜனங்கள் என்னால எப்படி நடத்த முடியும்? நான் சொல்றது எப்படி உங்களெல்லாம் கேட்பாங்க? எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று சொல்லும் போதோ, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு சம்பத்தையும் உனக்கு முன்பாகவும் உனக்கு பின்பாகவும் இருக்கிற ராஜாக்களை பார்க்கலாம் உனக்கு கனத்தையும் உனக்கு ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு கட்டளையிடுவேன் தேவனாய் கர்த்தர். அவரே அதை வந்து செய்தார். ஏன்னா அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நம்ம நிறைவேற்றவர்களா இருந்தா தேவன் இதெல்லாம் நீங்க கேட்க வேணாம், அதெல்லாம் தானாவே வரும். சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துறேன். ஆமென்.